சரி, நீ வந்து பண்ணியிருக்கிற குழந்தைய கருக்க சொல்லியிருக்க. 2வது திரும்ப வந்து அவங்க நம்ம கணவன் கூட தான் இருக்கோம்னு நினச்சிட்டு 2வது பண்ணியிருக்கிறாங்க. கரு உருவாகிக்கிறாங்க. 2வது குழந்தைய கலைக்க சொல்லியிருக்கிற. அப்புறம் இல்லை எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, இவர் இவ்வளோ தானே ஆசைப்படுறாரு. அப்புறம் 3வதா நம்ம இந்த குழந்தைய பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு 3வது குழந்தை உருவானப்போ 3½ மாதம் இந்த கரு உருவான பின்னால் இவங்களுக்குள்ளே திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து வேண்டாம் வேண்டாம் குழந்தை நீ கலைச்சிரு. இப்போ பெண்கிறவா மனுஷியா மாடா? நீங்கள் பாட்டுக்கு ஒரு மிஷின் மாதிரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விந்தை வெளியிடுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க, என்ன வலிக்குதுங்க? ஒரு விஷயம் கீப்புனா கூட அவட்ட சொல்லிட்டு இல்லைம்மா, நான் உனக்கு வந்து லீகலாக அந்தஸ்து கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட்டு படுத்துட்டு போகிறக்கும், ஜஸ்ட்டு நான் உன் கூட உட்காந்து பேசி சிரிக்க சேர்ந்து சாப்பிட்றக்கு இதுக்கு மட்டும் ஒரு உறவாக உன்னை பயன்படுத்த போகிறேன். ஸோ நீ வந்து மாசமாகாத, ப்ரெக்னென்ட் ஆகாத, அதுக்கான நம்ம தடுப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு செய். அதுக்கு ஒரு பெண் வந்து உனக்கு உடன்பட்டா வச்சுக்கோ, யார் வேண்டான்னு சொன்னா? இதெல்லாம் அவங்களோட மியூச்சுவல் தானே. இப்போ நான் பெண்கள் சைடில் சொல்லுவேன், அவ்வளோ சீப்பாக உங்களை எவனுக்கு கொடுக்காதீங்க. அவள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் உங்களுடைய வலிமை அப்படிங்கிறது அவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக உங்களை டீல் பண்ணுற ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நினைக்கிற அன்பு கூட கிடைக்காது.